வாங்கம்மா. நீங்க சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன். நான் என்ன சொன்னேன்? இந்த ஐயர் என்ன ஏற்பாடு பண்ணிருக்காரு? என்ன ஏற்பாடு பண்ணீங்க ஐயரு? அதான் மித்ரா, லக்கிக்காக நீ வேண்டிக்கிட்டல, அதே மாதிரி மனிஷாவும் வேண்டிக்கிட்டா. மனிஷா வேண்டிக்கிட்டாளா? ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? நான்லாம் வேண்டிக்க கூடாதா? என்ன வேண்டியிருக்க மனிஷா? ஆ, 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 அது 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 வந்து மித்ரா, லக்கிக்கு ஜுரம் குறைஞ்சா அம்மனுக்கு கொஞ்சோண்டு வெள்ளத்தை வச்சுக்கிட்டு 108 பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே பூச்செட்டிய கையில எடுக்கிறதா மனிஷா வேண்டிக்கிட்டா. சொல்ல வேண்டியதுதானே மனிஷா? ஆமா மித்ரா. அப்ப நேத்தியே இந்த விஷயத்த சொல்லல? இன்னைக்கு சொல்லி மித்ராக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். வேண்டுதல்ல கூட சர்ப்ரைஸ் இருக்கா? உங்க அம்மா மாதிரி ஷாக் கூட இருக்கும்டா. நேத்தி கடன் பண்ண கூட வரேன்னு சொல்லிட்டு வீட்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் ஷாக் இல்ல. லக்ஷ்மிக்கு இந்த பசங்க சப்போர்ட் பண்றாங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சது தானே. முதல்ல உனக்கு மித்ரா சப்போர்ட் பண்ற மாதிரி பாரு. பூச்சட்டி எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்க, அது எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியுமா மனிஷா? தெரியாம யாராவது வேண்டுவாங்களா? நீயும் உன்னுடைய கேள்வியும். எனக்கு எல்லாமே தெரியும். தெரியாம எதுவும் நான் பண்ண மாட்டேன். பழக்கம் இல்லாத வேலையை எதுக்கு பண்ற மனிஷா? 108 வாட்டி பிரதட்சணம் பண்ணி வேண்டுதலை முடிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமே. என்ன மித்ரா இது? லக்கியும் உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கும் பொண்ணு தானே. என்னோட அக்காக்கு என்னாச்சு டாக்டர்? நத்திங் டு வரி. அவங்க ஹெல்தியா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு தினமும் சீக்கிரமா எழுந்திருக்கிற என் அக்கா இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க? நைட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் ஏதாவது போட்டாங்களா? ஆஹா இல்ல டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி பால் தான் குடிச்சாங்க. அந்த பாலில தான் ஏதாவது மயக்க மருந்து கலந்திருப்பாங்களோன்னு எனக்கு டவுட். அவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் எதுவும் போடலனா உங்க டவுட் நிஜம்தான். அவங்க டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. அவங்க கண்ணு முழிக்கிறதுக்கு மினிமம் 3-4 hours கண்டிப்பா டைம் எடுக்கும். ஆஹா இல்ல டாக்டர், என்னோட அக்கா உடனடியா கோயிலுக்கு போகணும். இல்லனா என்னோட மாமா என் அக்காவை தப்பா புரிஞ்சுப்பாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணி என் அக்காவை எழுப்புங்க டாக்டர். இப்ப எதுவும் பண்ண முடியாது. மயக்க மருந்து அவங்க பிளட்ல கலந்துருச்சு. அது டைஜஸ்ட் ஆகுற வரைக்கும் மயக்கம் தெளியாது. கட்டாயப்படுத்தி எழுப்புனா ஆபத்தாயிடும். என் அக்கா கோயிலுக்கு போக கூடாதுன்னு சில பேரு வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உடனடியா இந்த விஷயத்தை என் மாமா கிட்ட சொல்லணும். டாக்டர், என் அக்கா முழிக்கிறாங்க. இங்க பாருங்க, என் கைய பிடிச்சிருக்காங்க. இல்லம்மா, அவங்க பிரெயின் கான்ஷியஸ்ல தான் இருக்கு. பாடி மயக்கத்துல இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்க அவங்க ட்ரை பண்றாங்க. 3 to 4 hours எழுந்துக்கிறது கஷ்டம்மா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க டாக்டர். என் அக்கா உடனே எழுந்திருக்கணும். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, இப்ப கட்டாயப்படுத்தி எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அவங்களா எழுந்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3-4 hours கழிச்சு அவங்க எழுந்துக்கலனா அப்ப மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். டேக் கேர். என்னக்கா இப்படியெல்லாம் நடந்துருச்சு? நைட்டு நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். தேவயானி அத்தை பால் கொடுக்கும் போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். தேவையில்லாம அந்த பாலை நான் இங்க கொண்டு வந்து நான் தான் உங்களை குடிக்க வச்சுட்டேன். உன்னை கோவிலுக்கு போக விடாம பண்றதுக்கு, மாமாவோட பார்வையில உன்னை கெட்டவளா காட்டுறதுக்கு மனிஷாவும் தேவயானி அத்தையும் பண்ண பிளான் தான் இது. நானும் அவங்க டிராப்ல விழுந்துட்டேன். தேவையில்லாம உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். சாரி அக்கா. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்காவை நான் எப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன்? நீதான் எப்படியாவது காப்பாத்தணும் கடவுளே. முதல்ல போய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்கோ. அதுக்கப்புறமா அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணிடலாம். சரியா?
மித்ரா, வேண்டுதல் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ மனிஷா. இதெல்லாம் லக்ஷ்மி என்ன பண்ணிருவா? ஜானு அக்கா, எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா. நீ தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி மாமா உன் மேல கோவமா இருக்காரு. நான் மாபெரும் வீரன்னு என்ன சார்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னை விட ரொம்பவே வீரமானவங்க அம்மா மட்டும்தான். அம்மாவால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க, வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஜானு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நாம உடனே கோயிலுக்கு போய் ஆகணும். வேண்டுதலை நிறைவேற்றி ஆக்கணும் ஜானு. ஜெய் ஸ்ரீராம். அதோ மித்ராவும் வந்துகிட்டு இருக்கான். வா வா. தேவையில்லாம கமிட் ஆயிட்டேன். அம்மன் கிட்ட வச்சுக்கிட்டதுக்கு இதெல்லாம் எனக்கு நல்லா தேவைதான் ஆண்டி. 108 பிரதட்சணம்ன்றது என் கழுத்தை உடைச்சிருமே. என்னால முடியாது ஆண்டி. முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூச்செட்டி எடுத்துட்டா அது இறக்க கூடாது மனிஷா. முடியாதுன்னு விட்டுட்டா மித்ரா கூட உன் கல்யாணம் நடக்காது. வா. வா. மனிஷா வேண்டுதல ஆரம்பிச்சிட்டா மித்ரா. மனிஷா, எல்லாம் ஓகே தானே? யா மித்ரா, ஏதோ ஒன்று கஷ்டமா இல்லையே. அப்படின்னா இவ்வளோ பாரத்தை உன்னால தாங்க முடியுமா? நல்லா கேட்ட மித்ரா. இதெல்லாம் போய் வெயிட்னு சொல்றீங்க மித்ரா. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் 5 இல்ல 10 கிலோவை வச்சா கூட நான் தூக்கிட்டு போவேன். அடி பாவி. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, இப்பயே டிராப் பண்ணிடலாம். கஷ்டமா? எனக்கா? நோ 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 நோ. இத தூக்கிக்கிட்டு 108 பிரதர்ஷனம் பண்ணணும்னு சொன்னப்ப நான் ஆண்டிய புடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். 108 என்ன ஆண்டி, 1008 ரவுண்ட்ஸ் போவேன்னு நான் சொன்னேன். 108 பிரதட்சணமே அதிக மனிஷா. எனக்கு தெரிஞ்ச உன்னால சுத்த முடியாது. சுத்துவா மித்ரா, நோ ப்ராப்ளம். மித்ரா தான் அவ்வளவு சொல்றானே மனிஷா, பேசாம டிராப் பண்ணிட. ஏமாமா அப்படி சொல்ற? மனிஷா தான் பண்றேன்னு சொல்றால, நடுவுல நிறுத்துறது நல்லது இல்ல. மனிஷாவுக்கு கஷ்டமா இருந்தா மித்ரா தான் நிறுத்த சொல்றான்ல. அவளுக்கு தான் கஷ்டமா இல்லைன்னு மனிஷா சொல்றால மாம். அவளை பண்ண விடு.